நேத்து என்ன சரக்கடிச்சோம்னே தெரியலையே. நடக்கவே முடியல. எந்திரிச்சு நடந்தா அப்படியே சுத்துதே. அப்படியே தவந்துகிட்டே போயிருவோம். எந்திரிச்சு நடக்க முடியல. என்னன்றது? அப்பா சாமி, இனிமே சரக்கே அடிக்க கூடாதா? பட்ட பாலாயிடுச்சே. அங்க நடக்க ஆரம்பிச்சது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வேணா, ஒழுங்கா போயிரு. ஒரு பெண் கோழிட்ட எனக்கு பிரச்சனை பண்ண தேவையில்லை. ஒழுங்கா போயிரு. எனக்கு அடிக்க தெரியும். ஒரே புடுங்கினேன்னா திண்டு சாப்பிட்டு போயிருவீன்பா. பாத்துக்க. பெண் தானே விட்டுக்கிட்டு இருக்கேன். பேசாம போயிரு. இல்லைன்னா நானும் புரட்டி எடுத்துருவேண்டியாய். ஓடிரு. ஐயா, எங்க இனத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டாங்க. மீட்டிங் போட சொன்னாங்க. எங்க இனமே வந்துட்டான். ஆனா 2 சண்டை போட்ட நாதாரி மட்டும்தான் வரல. அது எப்போ நாங்க வீட்டுக்கு போறது சாப்பிடுறது? எத்தனை பேர் வந்திருக்கா? அவங்க 2 பேரும் மட்டும்தான் வரல. வழி விட்டா தானே நீங்க போவீங்க. என்னை விட்டுட்டு போய் என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு ஏதாவது ஒன்னாவது வாங்கிட்டு வரீங்களாடா? ஒரு கருவாடாவது வாங்கி வந்து கொடுங்கடா. சரி விடு. போதும் போதும். நான் தான் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பி என்னடி இல்ல என்னன்னு கேட்டேன். சரி விடு. தெரியாம சொல்லிட்டேன் விடு. சாரி தெரியாம சொல்லிட்டேன் விடு. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? மூஞ்சி மோரெல்லாம் உடச்சு விட்டுரு. ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. அவ்வளவே. வாங்க ஓனரக்கா. ஒன்னும் போட மாட்டீங்க சாப்பாடு. அதேன் தாங்க ஒருத்தர் உட்காந்துருக்கேன் பாருங்க. கருதிருந்து அவனை சமைச்சிடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே அடுப்பை பத்த வச்சு விட்டோம்னா அப்படியே எரிஞ்சிருவியா. பசி வேற தாங்க முடியல. சரி நம்ம பையனா போயிட்டியான்னு பேசாம இருக்கேன். இவன் அவ்வளவுக்கெல்லாம் நல்லவன் ஒண்ணு இல்லையே. என்ன உட்கார சீரே சரியில்லை. நினைச்சேன்டா நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும்டா. இவ்வளவு பெரிய காட்டுல ஒரு தின்றதுக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? இந்த ஒருத்தன் கொண்டு வரையா. என்னப்பா தம்பி, என்ன தர? கேரட்டாப்பா? அதையும் கொடுக்குறானான்னு பாரு ஒழுங்கா. அட பாவி, தின்ற கிடைக்காம தான்டா அதை எடுத்து திண்டுகிட்டு இருந்தேன். குர்ரா அதையாவது பசிக்கு சாப்பிட்றேன்டா. தேங்க்ஸ்டா, ரொம்ப நன்றிடா. ரொம்ப நன்றிடா. டேஸ்ட் சூப்பரா இருக்குடா. பிரமாதமான டேஸ்ட். அடாடாடாடா, நல்ல டேஸ்டியா. இன்னும் 2 இருந்தா தூக்கி போடுப்பாய். டேய், நம்ம 2 சண்டை போடும்டா. வேணான்னு சொல்லலாடா. ஏன்டா இந்த தொட்டிலெல்லாம் இப்படி பண்ற? இந்த தொட்டிக்குள்ள உட்காந்து சண்டை போட்டு அரிக்குதுடா. வீட்டுக்கு போகும்டா. வாடா. போதும்டா, சண்டை போதும்டா. என்ன உள்ள என்னமோ இருக்கோ? சரியில்லையே. ஏதோ குண்டு பய உள்ள மாதிரி இருக்குது. அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவனேதே. இந்த வந்துட்டியால, என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்குமே வந்துட்டியால. எங்க இருந்து தான்டா வருவீங்க? இவன் பாக்குற பார்வே சரியில்லையே. நம்ம பிள்ளைய அட்டாக் பண்ண போறானோ? வெயிட் பண்ணி பாப்போம். நினைச்ச மாதிரி தானே பண்றியா? சரி பண்ணு. மேல ஒருத்தன் உட்காந்துருக்கேன். கொஞ்சமாவது பயம் இருக்குது அவனுக்கு. என்னடி இல்ல என்னன்னு கேக்குறேன். ஏன் பிள்ளைய அடிக்கிறியா? போட. சரி, இவரு பின்னாடியே எங்களை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்றாரு. வாடி பின்னாடியே நீ வா. இன்னைக்கு சிக்கன் வறுவல் தான். காக்கா வறுவல். சிக்கன் வறுவல்லாம் இல்ல, காக்கா வறுவல் தான் உனக்கு. இது சட்டியில போட்டு இன்னைக்கு கிண்டிடுறேன். பின்னாடியே வா. தலைவர் எங்களுக்கு அட்டாக் பண்றாராம். சரி, இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். வேணாம் தம்பி, என்கிட்டே பிரச்சனை பண்ணாத. அப்படியே அமுக்கி கொண்டே அப்படியே ஓடிடு. இன்னும் பாரு அவனுக்கு எவ்வளவு தைரியம் உண்டு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கத. வறுவல் தாண்டி, காக்கா வறுவல். கிட்ட வராத. என் மாஸ்டருக்கு மேல் வலி அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். மசாஜ் போய்கிட்டு இருக்கு. தலை, இன்னும் எந்த பக்கத்து மசாஜ் பண்ணணும் தலை? நீ வாட்டுக்குள்ள மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருடா. எவனையும் கண்டுக்காதரா. அந்த பைத்தியக்காரன் அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். நீ எதுவும் கண்டுக்கிறாத. மசாஜ் பண்ணி விடுத்தல. பண்ணு. என்ன சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியலையே. டேய், டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டேன். தலைவன் ஒரு கோபத்துல இருக்கான். வேணா, சொல்றத கேளு. என்ன பண்றியா? ஓ, தூக்கமா? தூங்குப்பா. நல்லா தூங்கு. எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு நானும் பாக்குறேன். காரன் எடுத்தியானா நீ சட்னிதான். காலையில பாடவே அவ. உஷிப்பூர்வமா வேணாமா? பார்த்தா பாவமா வேற இருக்கு. டேய் இந்துரா. உன்னை இப்படியாடா உசுப்புச்சு நீ? அவன் கூட என்னை ஏத்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுடா. டேய் பங்கு, அவங்கெல்லாம் நம்மளான்னு பாக்குறான். அவங்க என்ன எந்திரிக்கல? டேய், நீ ஏன்டா எந்திரிச்ச? அவங்க பாக்குறதுக்குள்ளே உள்ள மூங்கி தோலடா. ஏன்னா இன்னும் தம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க உள்ள. ஐயோப்பா, நம்மளால மூச்சு தாங்க முடியப்பா சாமி. டேய், நம்ம தான்டா விண்ணு மாப்பிள்ள. அவங்க என்ன எந்திரிக்கல. எந்திரிச்சாங்கன்னா உள்ள முழுகிடுறா.
இருக்கானா இல்லையான்னு பார்ப்போம். உசுரோட அந்த இருக்கு என்ன தேவையானா மாப்பிள்ள. இந்த ஆட்டம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நீங்க வேணா செத்தா சாவட்டும், நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். எந்திரிச்சு தொழாடா, ஏன் அப்படி சாவடிக்கிற? பாக்குறீங்களே, உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இதுக்குள்ள குட்டி வச்சா இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து நான் எப்படி சாப்பிடுறது? இதுக்குள்ள ஒரு மண்டை நுழையுதான்னு பாருங்க, அதுவோட நுழைய மாட்டேங்குது. எப்படிங்க அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறது? கையே எட்ட மாட்டேங்குது, பசி வேற தாங்க முடியல. இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்னா மூச்சு முட்டி செத்து போயிடுவேன். இந்த ஸ்நாக்ஸே வேணாம் எனக்கு. இப்படியே பட்னியா கிடக்குறதே நல்லது. ஒரு வருஷமா தேக்கி வச்சிருந்த அழுக்கெல்லாம் இந்த மாதிரி கடல்ல கொண்டு வந்து விட்டாதான் நல்லா இருக்கு மேலுக்கு. மாப்பிள்ள வாங்கடா, சன் பாத்து எடுக்கணும்டா. பத்தையில கூட்டம் கூட்டமா எப்படி சன் பாத்து எடுக்கிறாங்கன்னு நம்மளும் எடுத்துடணும்டா. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வந்துடணும்டா, ஜாலியா இருக்கும்டா மாப்பிள்ள. வாங்கடா வாங்கடா. இவன் ஏன்டா அங்கிட்டு கோச்சிட்டு போயிட்டியா? ஆமா, நீங்க தண்ணி எல்லாம் செய்யிட்டு இருக்கீங்கடா, அங்கிட்டு வாங்கடா, அப்பதான்டா ஜாலியா இருக்கும். போதும் வேணா, நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சிருச்சு. திருப்பி திருப்பி இழுக்காத, அடிச்சுட்டு கடந்து லாரிய சாக போறான். இப்பாட்ரா, ஏன்டா இப்படி படுத்துற? வேணான்னு சொன்னாலும் கேக்குறாரு. இன்னும் கையை தூக்கிட்டு நிக்கிறியான் பாரு சண்டை இழுக்கிறதுக்கு. வேணாம்டா, விடுறா விடுறான்னு சொன்னேன்டா. வேணாம்டா, டக்குன்னு திறந்துருங்கடா, போய் பத்திட்டு வர்றேன். நம்ம வயக்காட்டுல எவனை திருவான்டா? எவன்டா அதுன்னு கேட்டேன். ஏண்டா எவ்வளவு தைரியம்? எங்க வயக்காட்டுல அந்த மேயிற ஓடுறா? அடியே வரட்டி அரட்டி கிடைப்பிண்டி. இந்த ஏரியா சைடா என்றக்கூடாது சொல்லிவிட்டேன் பாத்துக்கா. இந்த ஏரியா சைடு வந்தா சிக்கன் வறுவல் ஆயிடுவாடி. குழம்புல போட்டு தாளிச்சு எடுத்துருவீங்க, ஓடிடு. ஓனரே, என்னமோ மேஜிக்லாம் காட்டுறீங்க, எப்ப நான் கண்டுபிடிக்கணுமா? இந்த பாரு ரைட்ல இருக்கு. ஏமாத்திட்டியா? சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறேன் பாரு. கரெக்டா கவலைப்படாதா, கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். இந்த டைம் பாரு, இது லெஃப்ட் தான்டா. இல்ல ரைட். இந்த தடவை ஏமாத்தி வித்தியாசப்பா. அடுத்த தடவை பாரு, எக்ஸாக்டா கரெக்டா கண்டுபிடிக்கண்டா அவனாரு. கவலைப்படாத. பாரு, இந்த லெஃப்ட். டேய், நீ என்ன ஏமாத்துறடா, போடா. அவனோட அந்த ஆட்டுக்கே வரலடா. நிம்மதியா ஒரு பனி பிரதேசத்துல விளையாட விடுறாங்களா? கவாரு, என்னைய மட்டும் ஈஸியா தாண்ட தள்ளி போடுறீங்க. நான் தாண்டா இருக்கேலே பாவம். இருடி, இந்த மேல வந்து வச்சுக்கிறேன். வாடா, மேல போவோம். நீ மட்டும் எங்கடா மேல வர்ற? நீ வா, கீழே இறங்கு போ. அப்படித்தான் தள்ளி விடுவேன். ஏன்டா என்னையே இப்படி பண்றீங்க? நான் பாவம்டா. நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இரு, இந்த வர்றேன். என்னைய வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வேற இடமே இல்லையாடா? இப்ப நான் 2 பேத்துல யாரு பின்னாடியாவது ஓடணும், அதான உங்களுக்கு. நான் யாரு முன்னாடி ஓட மாட்டேன்டா, நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஓடிடுவேன். இது எதுக்கு வம்பு? யாரு பின்னாடியாவது ஓடி எனக்கு எவனும் சோறு வைக்க மாட்டீங்க. நீ அவ பின்னாடி தானே போனேன்ட்டு. இது எனக்கு தேவையா? நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஓடிக்கிறேன் ஜாமி. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? ஓ, சண்டை காட்சியா? நீங்க ஆரம்பிங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு. சண்டை மட்டும் போட்டு தரீங்க. 2 பேரும் விலைக்கு விட்டு வந்திருக்கேன். சண்டை மட்டும் போட்டு தரேன். போட்டா பெரிய இவரு எனக்கு சண்டை விலைக்கு விடுவான்ட்டார். நானே கடுப்புல இருக்கேன். நிம்மதியா ஒரு போட்டோக்கு போஸ் கொடுக்க விடுறானா? போய் தொலைடா. பாத்தையில ஃப்ரேம்குள்ளே உட்காந்து பூம்புறா. நம்ம இந்த ஆயா வேற என்ன பாத்துக்கிட்டே இருக்கு. இவே வேற நோண்டிக்கிட்டே இருக்கியா? நிம்மதியாவே இருக்க மாட்டேன். இந்த வந்துட்டியா? எப்ப பார்த்தால் என் கூடயே வம்பளுக்குறது இவனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. போய் தொலைடா. ஒரு நிமிஷம் நிம்மதியா இருந்துட்டோம்னா போதும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மாப்பிள்ள, இதுல யாரா ஃபர்ஸ்ட் போறது? நீ போடா. இருடா, நான் போறேன்டா. அவன் என்ன நான் பால்மடா. அடுத்து யாரா? நீ தான்டா. போடா. சுத்துறா. அவன் சொல்லி முடிஞ்சிச்சுடா. நீ யாரா போறது? நானே போறேன்டா. இருங்கடா, என்னையும் சுத்த விட்டு பார்க்கணும் உங்களுக்கு ஆசை. அவ்வளோதான்டா, சோழியை முடிச்சுட்டாங்கடா. முடிச்சே விட்டாங்கடா. மாஸ்டர் பாருங்க, ஓகேவான்னு பாருங்க. ஓகேவா? இன்னும் பயிற்சி வேண்டுமா? சொல்லுங்க மாஸ்டர். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நிக்கிறானா? ஓகேவா? பிக்கப் ஆயிட்டேனா? இல்ல மாஸ்டர். சொல்லுங்க மாஸ்டர். பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்க. எப்படி? சூப்பர்ல. எவனும் பசிக்குதான்னு கூட கேட்க மாட்டாங்க. நம்மளே மரியாதையா எடுத்து சாப்பிட்டுருவோம். இவங்க வந்து வைக்கிற வரைக்குமா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது? நம்மளுக்கு பசிக்குது, நம்மளே சாப்பிட்டுருவோம். இன்னொன்னு கூட எடுத்து சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு எடுத்து சாப்பிட்டுருவோம். எவன் கேட்க போறது? அவையவே வச்சுட்டு அவன் வீட்டில் போயிட்டாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட வேண்டியதே. நானும் ஒரு பெண் தானே ஓனர். எனக்கும் பூ வச்சு விடுங்கள். தேங்க்யூ ஓனர். நல்ல மனம் வாழ்க. தேங்க்யூ.